ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு மாரி எனக்கு ஒரு எமோஷன். இப்ப அழுதா அவன் வந்து ஒரு ஒரு ரேஞ்சில இருக்கும். சிரிச்சா அது ஒரு ஒரு ரேஞ்சில இருக்கும். ஒரு ஒரு வாட்டி மௌனமா சிரிச்சுட்ருப்போம். ஒரு ஒரு வாட்டி சந்தோஷமா சிரிச்சுப்போம். ஒரு ஒரு வாட்டி சத்தம் போட்டு சிரிச்சுட்ருப்போம். அதே மாரி தான் அழுக. ஒரு நாள் கொஞ்சம் துக்கமா இருக்கும். மனசு வரைக்கியமா இருக்கும். சிலது வந்து அப்படியே கோன்னு அழுவுற மாரி இருக்கும். இதெல்லாம் ஏன்? ஏன் எல்லாத்துக்குமே ஒரே மாரி நம்ம ரியாக்ட் பண்றதில்ல. அதுக்கு வேற நமக்கு டிஃபரெண்ட் லேயர்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் எமோஷன் இருக்கு. அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு நம்ம இவ்வளோதான் சிரிக்கிறோம். இதுக்கு இவ்வளோதான் ஃபீலிங் வருது. இதுக்கு ரொம்ப ஃபீலிங் இருந்தா ஜாஸ்தியா அழுவுறோம். ஃபீலிங் இல்லன்னா கம்மியா அழுறோம். ஃபீலிங்கா இருந்தா சந்தோஷமான விஷயம். அதாவது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நல்லா சிரிப்போம். இல்ல ஓகே லைட்டான ஒரு விஷயம் லைட்டா சந்தோஷமா இருக்கணும். மெதுவா சிரிக்கிறோம். இல்ல மனசு புடிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் நம்ம எ எமோஷன்ஸும் ஒரு ஒரு லேயர்ல இருக்கு. ஒரு ஒரு அமைப்புல இருக்கு. ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு. நம்ம அந்தந்த எமோஷன் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோமோ, இல்ல அதுக்கு நம்ம எவ்வளோ அந்த எமோஷன் கூட நம்ம ஜாயிண்ட் ஆகியிருக்கோமோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரே மாரி நம்ம ரியாக்ட் பண்றது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம ரியாக்ட் பண்றோம். ஆமா தானே? எல்லாத்துக்குமே ஒரே மாரி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கவும் தெரியல. ப்ளஸ் இருக்கவும் முடியல நம்மனால. அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் எமோஷன்ல இருக்கும். ஓகேவா? இது தப்பு கிடையாது. எதுவும் இல்ல. பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கும் இதுக்கெல்லாம் புடிச்சிருச்சுலங்க. இதுக்கெல்லாம் இப்படி நான் பண்ணிட்டேனே. இதுக்கெல்லாம் நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன்னா, அதாவது நீங்க ஏதோ அந்த விஷயத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க மனச வந்து அது கூட ஏதோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க போய் அது கூட சேர்ந்துப்பீங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ரியாக்ஷன், அதுக்கு தகுந்தாப்புல ஒரு எமோஷன வந்து காமிச்சுட்டுருக்கு. இது தப்பு கிடையாது. பட் இத ஆவணச்சுக்கணும். உட்காந்து அப்சர்வ் பண்றேன். எதுக்கு நான் இவ்ளோ பேசினேன்? இதுக்கு ஏன் நான் இவ்ளோ அழுதேன்? இதுக்கு ஏன் நான் இவ்ளோ சிரிச்சேன்? அந்த மாரி. அப்போ நீங்க வந்து இத வந்து நீங்க எப்போ உங்க எமோஷன வந்து கண்ட்ரோல் பண்ணி அத வந்து அப்சர்வ் பண்ண பார்க்குறீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வித்தியாசம் எதனால ஏற்பட்டது? எதனால இதெல்லாம் நடக்குதுன்ட்டு நமக்கு தெரியாது. ஓகேங்களா?